Good evening, students. Fifth standard சயின்ஸ்ல நம்ம இன்னைக்கு நெக்ஸ்ட் லெசன் தேர்ட் லெசன் ஆன பிளான்ஸ் அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போறோம். சரிங்களா? சோ லாஸ்ட் லெசன் அப்படிங்கிறது ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுது. நம்ம வந்து அதுல வாட்டரை பத்தின எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுட்டோம் இல்லையா? அது போல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து இந்த டேர்ம்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் லெசன் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரங்கள் அப்படிங்கிறது தான். சரிங்களா? சோ தாவரம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வேர்ல்ட்ல நமக்கு இருக்கக்கூடியது பல வகையான தாவரங்கள் அப்படிங்கறது நம்ம பாக்குறோம். பிளான்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலே எதுக்கெல்லாம் நமக்கு மெயினா யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா ஃபுட் ப்ரிப்பரேஷன் இல்லையா? உணவு அப்படிங்கறது நமக்கு கொடுக்கக்கூடியதே. நாமே நம்ம உணவை தயாரிச்சுக்கிறோமா? நம்முடைய உணவு அப்படிங்கிறது நம்மளால கண்டிப்பாக தயாரிக்க முடியறது இல்ல. அது யார் நமக்கு கொடுக்குறாங்க? பிளான்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ். விலங்குகளோ அல்லது நமக்கு தாவரங்களோ இவங்க தான் என்ன பண்றாங்க? ஃபுட்டை நமக்கு சப்ளை பண்றாங்க இல்லையா? சோ மெயினா நம்மளுடைய உணவை நம்ம தயாரிக்கிறது இல்ல. பிளான்ஸ் அப்படிங்கிறது செல்ஃபா அவங்க என்ன பண்றாங்க? உணவு அப்படிங்கறத அவங்களே தயாரிச்சுக்கிறாங்க. சோ ஆஸ் வெல் அஸ் நமக்கும் சப்ளை பண்றாங்க. சரியா? இப்போ அவங்களாவே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவர்களுக்கு தேவையான உணவை அவங்களே தயாரிச்சுக்கிறாங்க. அததான் நம்ம என்ன சொல்லுவோம்? போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவர்களுக்கு தேவையான ஓன் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடியதும் அவங்களே என்ன பண்றாங்க? ப்ரொடியூஸ் பண்றாங்க. அண்ட் தென் தே சப்ளை டு அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ். ரெண்டு பேருக்குமே அவங்க தான் என்ன பண்றாங்க? உணவுகளை நமக்கு கொடுக்கிறார்கள். சரிங்களா? யார் சப்ளை பண்றது? பிளான்ஸ், செடிகள், தாவரங்கள் அப்படிங்கிறவங்க அவங்களே அவங்களுக்கு தேவையான உணவை என்ன பண்ணிக்கிறாங்க? தயாரிச்சுக்கிறாங்க. ஆஸ் வெல் அஸ் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க? விலங்குகள். விலங்குகள் அப்படின்னு சொன்னா நமக்கு இலை தழை எல்லாம் சாப்பிடக்கூடிய ஆடு, மாடுகள், முயல் இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? இந்த செடிகள்ல இருக்கக்கூடிய இலைகள், பழங்கள், அணில் இவங்கெல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. அதே போல மனிதர்களாகிய நாமும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த தாவரங்களை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்கோம் இல்லையா? அப்ப தாவரம் என்பது தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்கின்றது. they prepare the food their own இல்லையா? தனக்கு தானே அவங்க உணவை தயாரிச்சுக்கிறாங்க. as well as and then நமக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி தான் நமக்கு உணவு என்பது நமக்கு கிடைக்குது. இது உணவாக மட்டும் நான் பயன்படுத்தவில்லை. இன் மெடிசன் நமக்கு மருந்து தாவரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம எல்லா வகையான மருத்துவ குணம் கொண்ட தாவரங்கள் எல்லாமுமே என்னது? இந்த நமக்கு மருந்துகள் எல்லாவற்றையுமே தாவரங்கள் தான் கொடுக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ மருந்துன்னு சொன்னா நம்ம துளசி, கீழா நல்லி, வேப்ப மரம் இது எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்த செடிகள். இது போல நமக்கு நிறைய வகையான மூலிகைகள் அப்படிங்கறதெல்லாம் எல்லாமே எங்க கிடைக்கிறது? தாவரத்துல இருந்துதான் நமக்கு நிறைய வகையான மெடிசன்ஸ் அப்படிங்கிறதே நம்ம மேனுஃபேக்சர் பண்றோம். சோ தாவரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளான்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எல்லா வகைகள்லையும் நமக்கு உணவாகவும் இருக்கு. அதே போல நம்ம உணவுப் பொருள்கள்லயே வாசனை திரவியம்னு சொல்லுவோம் இல்லையா? கிராம்பு, ஏலக்காய், பட்டை இந்த மாதிரியானது எல்லா வகைகளுமே ஒரு செடியினுடைய பாகங்கள் அப்படின்னு பார்த்தா ரூட் அண்ட் தென் ஸ்டெம் பார்ட் இருக்கு, லீஃப் பார்ட் இருக்கு, சீட் பார்ட் இருக்கு, டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பார்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அது ஒவ்வொரு பாகங்களுமே நமக்கு என்னது? மனிதர்களுக்கு உணவாக பயன்படக்கூடியது. அதே போல மருத்துவ குணம் வாய்ந்த மருந்துகள் தயாரிப்பதற்கும் அது பயன்படுகிறது இல்லையா? சோ அப்ப தாவரம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அது இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது? எந்த ஒரு இதையுமே நம்மளால செய்ய முடியாது. சோ அதனாலதான் பிளான்ட் மோர் ட்ரீஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நிறைய நம்ம என்ன பண்ணணும்? தாவரங்களை, மரங்களை, நம்ம செடி கொடிகளை நம்ம வளர்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே போல ஆக்சிஜன், நமக்கு உயிர் வாயுவான ஆக்சிஜன் அப்படின்னு கொடுக்கக்கூடியதே என்னது? இந்த
O2 நம்ம தாவரம் தான் இல்லையா, அதுல இருந்துதான் நமக்கு ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஃபுல்லும் வெளியாகிறது, நமக்கு சுவாசித்தலுக்கு முக்கியமானது. அதை தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்ஹேல் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. சோ அந்த ஒரு விஷயத்திலையும் நமக்கு பிளான்ஸ். அண்ட் தென் நமக்கு ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலிங்ஸ், செடி கொடிகளை பார்க்கும் பொழுதே நமக்கு எப்படி இருக்கு, ஒரு மென்டல் ரிலாக்ஸேஷன், டிப்ரெஷனா இருக்கு அப்படின்னு சொன்னா கூட நமக்கு அந்த செடி கொடிகள், கண்ணுக்கு குளிர்ச்சியா வண்ணமயமான செடிகள், மரங்கள், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது we will feel happy இல்லையா. நம்முடைய மனதாகப்பட்டது லேசாகும். ஏதாவது ஒரு டிப்ரெஷன்ல இருந்தா கலர்ஃபுல்லா நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னாலே, நேச்சரை நம்ம என்ன பண்றோம், என்ஜாய் பண்றோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன ஆகும், பாதி டிசீஸ் அப்படிங்கிறது நமக்கு குறையும். நேச்சர் அப்படின்னு சொன்னா இயற்கை இல்லையா. நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், டூர் போறோம் அப்படின்னு சொன்னா எங்கெல்லாம் போவோம், ஹில் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஏற்காடு, ஊட்டி, கொடைக்கானல் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். மலைப்பகுதிகள், அங்கெல்லாம் என்ன இருக்கு, விதவிதமான மரங்கள் இருக்கு, மலர்கள் இருக்கு. அதையெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு என்ஜாய்மெண்ட், ஹாப்பினஸ் அப்படிங்கிறது கிடைக்கிறது, மனதிற்கு இன்பம் அப்படிங்கிறது கிடைக்கிறது. எதை பார்க்கும் பொழுது, இயற்கையை நாம் ரசிக்கும் பொழுது இல்லைங்களா. அப்போ எல்லா வகையிலையுமே நம்ம என்ன பண்றோம், அந்த தாவரம் என்பது நன்மை பயக்கத்தக்கது, நமக்கு எல்லா விஷயங்கள்லயுமே நமக்கு என்ன பண்ணுது, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சோ அந்த பிளான்ட்ஸ பத்தி தான் நம்ம இந்த லெசன்ல தெரிஞ்சுக்க போறோம். சோ நம்ம உணவாகட்டும், காய்கறி ஆகட்டும், பழங்களாகட்டும், நம்ம எதெல்லாமோ நம்ம பயன்படுத்துறோமோ எல்லா பொருள்களுமே எங்கிருந்து வருகிறது, தாவரங்களில் இருந்து தான் வருகிறது. சோ இந்த தாவரங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன வகையான தாவரங்கள் நமக்கு இருக்கு, டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்க்கலாம். ஓகேயா, இதுதான் டைப்ஸ். என்னது, ட்ரீஸ், உயரமான மரங்கள். நமக்கு மரம் சொன்னா பெரிய அளவில் வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் என்ன சொல்லுவோம், ட்ரீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அண்ட் தென் ஷ்ரப்ஸ். ஷ்ரப்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது குறு மரங்கள். நம்ம சாதாரணமா பிளான்ஸ், பிரிஞ்சால், அண்ட் தென் லேடிஸ் ஃபிங்கர், டொமேட்டோ, இந்த மாதிரி ஃபிளார்ஸ், இந்த செடிகள்லாம் இருக்கக்கூடியதெல்லாம் ஷ்ரப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கம்பேர் டு ட்ரீஸ், இதனுடைய லெவல் அப்படிங்கிறது கொஞ்சம் அதற்கு குறைவாக இருக்கக்கூடியது. ஹெர்ப்ஸ் அப்படின்னு சொன்னா இன்னும் சின்ன தாவரங்கள், நம்ம சொல்லக்கூடிய இந்த மாதிரி புல்லு, கொத்தமல்லி, இந்த மாதிரியான சின்ன சின்ன செடிகள் அப்படிங்கிறத ஹெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் கிளைம்பர்ஸ். கிளைம்பர்ஸ் மீன்ஸ் அது என்ன வேணும், they want to one support to grow, அது வளர்வதற்கு ஏதோ ஒரு சப்போர்ட் வேணும். வெற்றிலை கொடி, மணி பிளான்ட், இந்த மாதிரியான பிளான்ட்ஸுக்கெல்லாம் ஒரு குச்சி நட்டு வைக்கிறோம். நம்ம ஸ்னேக் கார்ட், பிடர் கார்ட், இதெல்லாம் எப்படி இருக்கும், ஒரு ஏதாவது ஒரு நமக்கு வந்து ஸ்டிக் சப்போர்ட் இருந்ததுன்னா அது அழகா வளரும் இல்லையா. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கைண்ட் ஆஃப் பிளான்ட்ஸ். கிரீப்பர்ஸ், பரங்கிக்காய், பூஷணிக்காய், வாட்டர் மெலான், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், தரையோட தரையா வளரக்கூடியது. So this kind of plants are called creepers. So 5 kinds of types of plants அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், இதை கிளாசிஃபை பண்ணலாம். டைப்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொன்னா 5 டைப்ஸ். ஒன் இஸ் ட்ரீஸ், எப்படி இருக்கும், நமக்கு ஹைட்டா இருக்கும், பிராடா இருக்கும். அண்ட் தென் ஷ்ரப் அப்படிங்கிறது அதனுடைய ஹைட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும். ஓகேங்களா. அண்ட் தென் ஹெர்ப்ஸ் அப்படின்னு சொன்னா சின்ன செடிகள். கிளைம்பர்ஸ்னா நமக்கு உயரமாக என்னது, நீண்டு ஏதோ ஒரு ஸ்டிக்கர், நம்ம ஏதோ ஒரு சப்போர்ட்டோட அது என்ன பண்ணும், எல்லா இடத்துக்கும் நமக்கு வளரக்கூடிய செடி, படர்ந்து செல்லும். கிரீப்பர்ஸ்னு சொல்லக்கூடியது தரையிலேயே படரக்கூடியது. சோ இந்த வகையான பிளான்ட்ஸை நம்ம என்ன பண்ணலாம், 5 வகைகளாக நம்ம பிரிக்கலாம். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட். நமக்கு வந்து செடி அப்படின்னு பார்த்துட்டோம். சோ அதனுடைய பாகங்கள் எப்படி அப்படிங்கறதையும் நம்ம பார்த்துக்கலாம். there are 2 சிஸ்டம்னு சொல்லும் பொழுது ஒரு செடியை நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா மேஜர் பார்ட்டா 2 பாகங்களா பிரிக்கலாம். One is shoot system, another one is root system. மண்ணுக்கு மேல வளரக்கூடிய பகுதி அப்படிங்கிறது ஷூட். அதுல என்ன இருக்கு, நமக்கு தண்டு இருக்கு, கிளை இருக்கு, இலை, பழம், இதெல்லாம் இருக்கு. ரூட் சிஸ்டம்ங்கிறது வேர் பகுதி. அப்ப அதுல என்ன இருக்கு, மண்ணிற்கு கீழே இருக்கக்கூடிய பகுதியை ரூட் அப்படின்னு சொல்றோம்.
சோ ஒவ்வொரு பார்ட்ஸுமே ஒவ்வொரு வகையான ஆக்ஷன்ஸ், தே ஆர் டூயிங் தேர் ஓன் டியூட்டிஸ். ஒவ்வொரு செயல்களை நமக்கு இப்ப ஐம்புலன்கள் சொல்றோம். கண், காது, மூக்கு, செவி. கண் பார்க்கிறது, காது கேட்கிறது, மூக்கு என்ன பண்ணுது, சுவாசிக்கிறது, நமக்கு வாய் என்பது பேசுவதற்கு உதவுகிறது, உணவு நம்ம எடுத்துக்கொள்வதற்கு என்ன பண்ணுது, உதவி செய்கிறது. அதே போல ஸ்கின் அப்படிங்கிறது நம்முடைய எல்லா வகையானது, தொடு உணர்ச்சி, இதை எல்லாத்தையும். சோ இது போல ஒவ்வொரு ஆர்கனும் நமக்கு எப்படி ஒவ்வொரு பணியை செய்யுதோ, இந்த செடி கொடியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டுக்கும் தனித்தனியான ஒர்க் இருக்கு. ரூட், இந்த பார்ட்டுக்கு என்ன பேரு, ரூட், வேர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பார்ட் ஸ்டெம், இது ஃப்ரூட் பார்ட். திஸ் இஸ் லீஃப் அண்ட் திஸ் இஸ் ஃபிளவர். சோ இது எல்லாமே என்னது, பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட், ஒரு செடியினுடைய பாகங்கள். ரூட் சிஸ்டம்னா they absorb water, we supply more water to their growth. அது நல்லா வளரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றோம், நிறைய தண்ணிய நம்ம என்ன பண்றோம், சப்ளை பண்றோம் இல்லையா. அது எந்த பகுதி அதை ஃபுல்லும் அப்சார்ப் பண்ணுதுன்னு கேட்டா ரூட் பார்ட். வேர் பகுதியானது தண்ணியை நல்லா அப்சார்ப் பண்ணி எல்லா வகையான பார்ட்ஸுக்கும் அதை ப்ராப்பரா சப்ளை பண்ணக்கூடிய டியூட்டி அப்படிங்கிறது தான் ரூட். திஸ் இஸ் ஸ்டெம் பார்ட். ஸ்டெம் பார்ட் சப்போர்ட் த பிளான்ட். ஒரு செடியை தாங்கி நிற்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறதே இந்த நடுப்பகுதியான தண்டு பகுதி. பெரிய பெரிய மரங்கள்ல வேப்ப மரம், மாமரம், தென்னை மரம், இதுல எல்லாம் எப்படி இருக்கு, அதனுடைய தண்டு பகுதி அப்படிங்கிறது 2 பேர். நல்ல பெரிய மரம் அப்படின்னு சொன்னா 3 பேர். அவ்வளோ பேர் ஜாயின் பண்ணி அதை என்ன பண்றோம், ரவுண்ட் பண்ணாதான் அதை கவர் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங். பிகாஸ் அது என்ன சொல்லியிருக்கோம், ட்ரீல நம்ம ஒரு பெரிய வெரைட்டி சொல்லியிருக்கோம். அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள்னாலும் அதனுடைய செடியினுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி ஸ்டெம் பார்ட்ல உங்களுக்கு எப்படி இருக்கும், ஸ்ட்ராங்னஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரென்த் இதுல இருக்கும். அண்ட் தென் ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது விதைகளை தாங்கி இருக்கக்கூடியது. அதுல இருக்கக்கூடிய சீட்ஸ் அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய ஒரு மரங்கள், செடிகள் வளர்வதற்கு உதவக்கூடிய சீட் பார்ட்டை கவர் பண்ணி இருக்கக்கூடியதுதான் நம்ம என்னது, ஃப்ரூட்ஸ் சொல்லலாம். திஸ் இஸ் லீஃப் பார்ட். லீஃப் பார்ட்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். திஸ் இஸ் போட்டோசிந்தசிஸ். போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்றது ஒளிச்சேர்க்கை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இது நடைபெறுவதனாலதான் உணவு தயாரித்தல் அப்படிங்கிறது ஆக்சிஜன், தண்ணி, இது எல்லாத்தையுமே, சூரிய ஒளி, இது எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டுதான் போட்டோசிந்தசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ இந்த லீஃப் ஆகப்பட்டது செய்கிறது. ஃபிளவர் ஹெல்ப்ஸ் இன் ரீப்ரொடக்ஷன். நம்ம இந்த லெசன்ல பார்க்க போற டாபிக்கே இதுதான். எப்படி நம்ம பிளான்ஸ் எல்லாம் ரீப்ரொடக்ஷன் மேக் பண்ணுது. செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல்னு 2 கைண்ட்ஸ். பாலிலா இனப்பெருக்கம், உடல இனப்பெருக்கம் சொல்லிட்டு 2 வகையான இனப்பெருக்கம் இருக்கு. எந்தெந்த தாவரங்கள் எவ்வாறு தம் இனப்பெருக்கத்தை செய்கிறது அப்படிங்கிறது தான் இது. அதற்கு உதவுவதுதான் இந்த கலர்ஃபுல்லான flowers, different colors நம்ம என்ன பண்றோம், மலர்கள் அப்படிங்கறத பாக்குறோம். So this is the basic concept about the parts of plant. ஒரு பிளான்ட்ட பத்தி நம்ம பேசிக்கா அடிப்படையா இந்த என்ன பண்ணிக்கணும், இந்த கான்செப்ட் தெரிஞ்சா இந்த லெசனுக்கு ரொம்ப இது என்ன ஆகும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் நம்ம இத பத்தி தான் என்ன பண்ண போறோம், நிறைய டீடைல்ஸ் படிக்க போறோம். So what is this? தானியங்கள், சிரல் சொல்லக்கூடியது. யார்ப்பா கொடுக்குறா, நான் தயாரிக்கிறேனா இல்ல நீ ப்ரிப்பேர் பண்றியா? கேன் வி ப்ரொடியூஸ் தட்? கண்டிப்பா நம்மளால என்ன பண்ண முடியாது, தயாரிக்க முடியாது. இவங்க இது எல்லாத்தையுமே யார் தரது நமக்கு, செடிகள் தான் இல்லையா. அரிசி, கோதுமை, இந்த மாதிரி பல வகையான தானியங்கள், கொண்டக்கடலை, சோளம், நிலக்கடலை, உளுந்து, இவை எல்லாவற்றையுமே நமக்கு கொடுப்பது யாரு, தாவரங்கள் தான் இல்லைங்களா. அதனாலதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அவங்கதான் உணவை தயாரிக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொன்னதே. நம்ம சாப்பிடக்கூடியது அது மெயின் ஃபுட்டோ அல்லது சைடா இருக்கக்கூடிய சைட் டிஷ். நம்ம இப்ப அரிசி, கோதுமை, கேழ்வரகு, இதையெல்லாம் என்ன பண்ணுவோம், சாதமா, தோசையா, இட்லியா, சப்பாத்தியா, இதையெல்லாம் மேக் பண்ணுவோம். தானியங்களை பயன்படுத்தி நம்ம என்ன பண்றோம், மீதி எல்லா வகையான ஒரு சத்துக்கள் அப்படிங்கிறது ஒவ்வொன்றும் கார்போஹைட்ரேட் ஒண்ணு தரும், அதே போல நமக்கு புரோட்டீன்ஸ், அந்த மாதிரி பல வகையான சத்துக்கள் நமக்கு கிடைக்குது. So wow, different kinds of fruits இல்லையா.
ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ், பனானா, பைனாப்பிள், மேங்கோ, பொமக்ரானேட், பப்பாயா, வாட்டர்மெலான், கோவா, லீச் அண்ட் தென் கஸ்டர்ட் ஆப்பிள், செரி எல்லாமே நமக்கு என்னது, இது வந்து பல வகையான பழ வகைகள். நாம் எப்பயும் ரெகுலரா எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் இது எல்லாமே இல்லையா. பிளம் பழமாகட்டும், பீச், அந்தந்த சீசனபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாமே எல்லா சீசன்லயும் நமக்கு அவைலபிள் இருக்காது. பனானாங்கிறது ஆல் அரௌண்ட் 365 டேஸும் நமக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பனானா நமக்கு கிடைக்கும். ஆனா மீதி இருக்கக்கூடிய பழங்கள்லாம் ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி அந்த வகையான பழங்கள் நமக்கு கிடைக்கும். அதை என்ன பண்ணுவோம், எடுத்து நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது அதுல இருக்க வரக்கூடிய வைட்டமின்கள், விட்டமின்ஸ் எல்லாத்தையும் நம்ம உடலாகப்பட்டது என்ன பண்ணிக்கும், அசியூம் பண்ணிக்கும். சோ இதெல்லாமும் யார் பாக்குறாங்க, பிளான்ஸ். சோ பிளான்ஸ் சப்ளை ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் எசென்ஷியல் ஃபேக்டர்ஸ், நம்ம சொல்லக்கூடிய அந்த முக்கியமான உணவு தேவையானது. சோ வாட் ஆர் தீஸ் வெஜிடபிள்ஸ். பழம் அப்படின்னா கூட நம்ம முடிச்ச போது வாங்கி சாப்பிடலாம். பட் வெஜிடபிள்ஸ் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் ஆர் டே டு டே ரெகுலர் லைஃப். சோ நம்ம அன்றாட வாழ்க்கையில தினமும் நாம் சமைக்கக்கூடிய காய்கறிகள் எல்லாமே யார் கொடுப்பது, நமக்கு தாவரங்கள் தான். அது தக்காளியோ, கத்திரிக்காயோ, கேரட்டோ, முட்டைக்கோசோ, பச்சை மிளகாயோ, உருளைக்கிழங்கோ, வெள்ளரிக்காயோ. சோ டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் ஆர் சப்ளைட் பிளான்ஸ் ஒன்லி. சப்ளையர்ஸ் அப்படின்னு சொன்னா பிளான்ஸ் மட்டும் தான் இல்லைங்களா. சோ இதெல்லாமும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதுல வரக்கூடிய எல்லா வகையான காய்கறிகளையும் நம்ம டெய்லி எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இத கொடுக்கறதும் நம்ம யாரு, தாவரம். அப்ப தாவரம் இல்ல அப்படின்னு சொன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு வேலைகளுமோ இல்ல சத்துக்களுமோ நமக்கு என்ன ஆகாது, கிடைக்காது. சோ தாவரம் என்பதுதான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். சோ ஆஸ் அ ஸ்டூடெண்ட், ஆஸ் அ சில்ட்ரன் நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் என்னது, நம்ம எல்லா வகையான செடி கொடிகளையும் வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். சோ இந்த செடி கொடிகள் நமக்கு வளர்ப்பதால் மட்டும்தான் என்ன ஆகுது, எல்லாம் கிடைக்குது. நமக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பட் விஷுவலா நம்ம என்ன பண்ணினோம், இப்ப பார்த்தோம் ஒரு செடியில எத்தனை வகைகள் இருக்கு, செடியில இருக்கக்கூடிய பாகங்கள் என்னென்ன, நமக்கு செடிகள் கொடுப்பது என்னெல்லாம் அப்படிங்கறத எல்லாவற்றையுமே நம்ம பார்த்தோம். சோ இவை எல்லாமே நமக்கு அத்தியாவசியமாக எசென்ஷியல் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம், நம்முடைய வளர்ச்சிக்காக growth அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ மனிதனுடைய வளர்ச்சி அப்படிங்கறதே என்ன இருக்கு, மெயினா இருக்கிறது பிளான்ஸால தான். பிளான்ஸ் அப்படிங்கிறது தான். அனிமல்ஸ் அப்படிங்கிறதும் நமக்கு இருக்கு, ஃபிஷ், எக், இது எல்லாமே நம்ம என்ன பண்றோம், எடுத்துக்கிறோம். அதுவும் ஒரு பார்ட். ஆனா அதை கம்பேர் பண்ணும்போது இது இன்னும் எசென்ஷியல். நமக்கு ரைஸ், மீதி சரல்ஸ் இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் சமைக்கவே முடியும் இல்லைங்களா. அப்ப நம்மளுடைய வளர்ச்சிக்கு, ஹியூமன்ஸ் மனிதர்களினுடைய வளர்ச்சிக்கு உதவுவது என்னது, பிளான்ஸ் அப்படிங்கிறது. சோ இந்த பிளான்ஸ் நமக்கு என்ன பண்ண போறோம், என்ன இதுல தெரிஞ்சுக்க போறோம் கேட்டா, தாவரங்களில் இனப்பெருக்கம். இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்றதுதான் ரீப்ரொடக்ஷன். இது வளர்ந்தா மட்டும்தான் நமக்கு என்ன ஆகுது, நிறைய உணவு கிடைக்கும். ஒரே ஒரு செடியை வச்சுட்டு பல தலைமுறை நம்மளால சாப்பிட முடியுமா, நெவர். இப்போ 3 மாசத்துக்கு ஒரு தடவை, 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் இரிகேஷன், விவசாயம் அப்படிங்கறதே நம்மளால என்ன பண்ண முடியும். நம் நாடு என்பது, தமிழ்நாடுன்னு சொன்னாலே அதுக்கு மேஜரான ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்றது விவசாயம் தான் இல்லையா. நிறைய நமக்கு என்ன இருக்கு, நல்ல வகையான சாயில் இருக்கு. விவசாயத்திற்கு தேவை என்ன வேணும், நமக்கு சாயில் அப்படிங்கிறது, மண் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். நம்ம கிட்ட இருக்கிறது நல்ல மண் வளம் அதிகமாக இருக்கு. அதே போல நீர் வளம் அப்படிங்கிறது, நீர் வளம் அப்படின்னு சொல்லக்கூடியது வாட்டர். நமக்கு வந்து என்ன ஆகும், ரெகுலரா நமக்கு என்னது, மழை பெய்ஞ்சுக்கிட்டே இருக்கும், நமக்கு வாட்டர் ஸ்கார்சிட்டி வராது. இப்ப கூட இந்த ரெய்னி சீசன் இல்லையா, நமக்கு தேவையான எல்லா ஒரு எவ்வளவு அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன இருக்கு, நீர் வளம் அப்படிங்கிறதும் இருக்கு. சோ அதனால நமக்கு என்ன பண்ணுவோம், அதை சேமிச்சு வச்சு நம்ம விவசாயம் பார்க்கிறோம். சோ
நமக்கு தேவையான அந்த உணவை தயாரிக்கக்கூடிய செடிகளை நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக வளர்க்க வேண்டும். வளர்க்கணும் சொல்லும் பொழுது என்ன பண்ணணும், அந்த இனப்பெருக்கம்ங்கிறது உருவாகணும். அது விதையினால் வரக்கூடியதா இருக்கலாம், செடியினால் வரக்கூடியதாக இருக்கலாம். அந்த மாதிரி பல வகைகள்ல இருக்கு. நமக்கு காற்று அடிக்கும் போது ஒரு செடியில இருக்கக்கூடிய விதையாகப்பட்டது பறந்து போயிடும். வேப்பங்கொட்டையெல்லாம் என்ன பண்ணும், பழம் எல்லாம் இருந்ததுன்னா அணில் சாப்பிட்டுட்டு அந்த விதையை எங்கேயாவது கொண்டு வந்து போடும். அதுல இருந்து பார்த்தா ஒரு சின்ன நமக்கு பிளான்ட் வளரும். நம்ம சாப்பிடுவோம், யூஸ்வலா மாம்பழம் எல்லாம் சாப்பிடுறோம் இல்லையா, மேங்கோ, அதை சாப்பிட்டுட்டு அந்த விதைய போட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த சீட்ல இருந்து என்ன ஆகும், நமக்கு ஒரு பிளான்ட்ஸ், ஒரு சின்ன செடி அப்படிங்கிறது நமக்கு வளரும். அதே போல நம்ம யூஸ்வலா யூஸ் பண்ணக்கூடிய டொமேட்டோ, தக்காளி செடி அப்படிங்கிறது, நம்ம ஒரு டொமேட்டோ வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா அம்மா என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் மண்ணுல தூக்கி போடுவாங்க. அது என்ன ஆகும், ஒரு செடியா வளரும் இல்லையா. அது போல இந்த அப்படிங்கிறது நமக்கு எந்த வகையில எல்லாம் இருக்கு, நமக்கு எல்லா வகையிலுமே என்னது ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் பண்றாங்கப்பா, எல்லாருக்குமே உண்டு. ஹியூமன் அண்ட் தென் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். சோ விலங்குகளோ தாவரங்களோ மனிதர்களோ எல்லாருக்குமே காமன் ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கம், அடுத்த தலைமுறையை உருவாக்கணும் அப்படிங்கிறது என்ன ஆகுது, தட் இஸ் மஸ்ட் இல்லையா. அது ஒவ்வொருத்தர் ஒரு விதமாக நமக்கு அடுத்தடுத்த இனப்பெருக்கம் அப்படிங்கிறது நமக்கு உருவாகும். மெயினா பிளான்ட்ஸ பொறுத்த வரைக்கும் நமக்கு எது வழியாக ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னா ஃபிளார்ஸ். நம்ம ஃபிளார்ஸ் அப்படின்னு சொல்லும் போதே எப்படி இருக்கும், ஹாப்பியா இருக்கு இல்லையா. பிகாஸ் திஸ் இஸ் கலர்ஃபுல் பார்ட், ரொம்ப அழகான நமக்கு வண்ணமயமான ஒரு பகுதி. பல வகையான வண்ணங்கள் எதுல பார்க்கலாம், நம்ம என்னதான் தண்டை பார்த்தாலும் சரி, நமக்கு என்ன கலர்ல இருக்கும், ஒரே மாதிரியான கிரீன் கலர்ல தான் இருக்கும். ஆனா எதுல நமக்கு வண்ணங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா மலர்கள்ல மட்டும்தான். ரோஜா, மல்லி, தாமரை, லில்லி, இந்த மாதிரி பல வகை, லோட்டஸ் அண்ட் தென் குரோட்டன்ஸ், இதெல்லாமும் நம்ம பல வகையான வண்ணங்கள் நம்ம எதை பார்க்கிறோம், பிளான்ட்ஸ்ல. அப்ப ஒன் ஆஃப் த கலர்ஃபுல் பார்ட் அப்படின்னு சொல்லும் போது பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட்ல இந்த மலர்கள் மட்டும்தான் நம்மளால பார்க்கலாம். திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் பார்ட் ஃபார் த ரீப்ரொடக்ஷன். சோ ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பார்ட் யாரு அப்படின்னு சொன்னா ஃபிளவர் பார்ட் தான். சோ மலர்கள் தான் நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, இந்த இனப்பெருக்கம் அப்படிங்கிறதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 2 வகையான ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஒன் இஸ் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம், அண்ட் தென் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். சோ இந்த 2 வகையான நமக்கு ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். சரிங்களா, செக்ஷுவல் அண்ட் தென் ஏசெக்சுவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ இதுல நம்ம தமிழ்ல சொல்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது பாலினப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம், உடல இனப்பெருக்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாலின இனப்பெருக்கம் அண்ட் உடல இனப்பெருக்கம். சோ இந்த 2 வகைகள்ல மலர்களாகப்பட்டது என்ன பண்ணுது, நமக்கு இந்த ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு வேலையை நமக்கு செய்கின்றது. உடல வழி அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா. சோ இந்த பாலினப்பெருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அண்ட் தென் உடல வழி இனப்பெருக்கம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் திங், உடல வழி அப்படின்னு சொல்லும் போது இதுல என்ன பார்ட்லாம் நமக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொன்னா ரூட், லீஃப் அண்ட் தென் ஸ்டெம், இது மூலமாக நமக்கு பரவக்கூடியது. ரூட், ஸ்டெம் அண்ட் தென் ரூட். சோ ஒரு செடிய சின்ன செடியா கொண்டு வந்து வச்சா வளரும் இல்லையா. பக்கத்துல சின்ன சின்ன செடி, கொத்தமல்லி எல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம், கொத்தமல்லிங்கிறது சீட்ஸ்ல இருந்து வரக்கூடியது இல்லையா. அல்லது நம்ம ரோஜா செடி அப்படின்னு சொன்னா அதனுடைய சின்ன செடியை கொண்டு வந்து வச்சா வந்துடும். ஓகே, ரூட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இதே ரூட்ஸ் அல்லது நமக்கு சீட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி வேர், இலை, தண்டு. ஓகே, சோ லீஃப் மூலமாகவும் நமக்கு என்ன ஆகும், சின்ன சின்னது இதே மாதிரி ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்ம் ஆகும். சோ அந்த வகையில நமக்கு என்ன பண்ணுது, இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு ஹெல்ப் பண்ணுது. சோ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்
எதோட ஹெல்ப்பால நமக்கு கிடைக்குது? ரூட், ஸ்டெம், லீஃப் இது எல்லாமே வரும். அண்ட் தென் பட்ஸாலையும் நமக்கு வரக்கூடியது. ஓகே, சோ இந்த எல்லா வகையாலையும் நமக்கு இந்த ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ங்கிறது ஃபார்ம் ஆகும். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது சீட்ஸ் ஒன்லி. ஓகே, விதைகளால் மட்டுமே நமக்கு வரக்கூடிய அந்த ஒரு இனப்பெருக்கத்தை நம்ம சீட்ஸ் மூலமாக மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். சரியா? சோ இப்போ நம்ம பாக்குறது ஃபர்ஸ்ட் திங், இதே நம்ம தனித்தனியா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் திங், நம்ம எதனால இந்த ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கறதே ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம். ஃபிளார் இல்லையா? மலர்கள் மூலம் மட்டும்தான் நமக்கு என்ன வருது? இந்த ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சோ ஃபர்ஸ்ட் we want to see the parts of flower. அப்ப நம்ம ஒரு மலர் அப்படின்னு சொன்னா இப்ப தாவரத்தினுடைய செடியில என்னென்ன பாகங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? அது போல ஒரு மலர்ல என்னென்ன பாகங்கள்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். சோ அதுல இருக்கக்கூடிய அந்த பாகங்கள் அப்படின்னு சொன்னா இதுல மெயினானது நமக்கு மலர் அப்படிங்கறதே ரீப்ரொடக்ஷனுக்கு உண்டான முக்கியமான பார்ட் அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. அதுல இருக்கக்கூடிய ஸ்டெம் பார்ட், அதை நம்ம எத்தனை பார்ட்ஸா பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னா 4 பார்ட்ஸ். சோ இது ஒரு கொஸ்டினா நமக்கு கேட்கலாம். மலர்களின் பாகங்களை எத்தனை வகைகளாக நம்ம என்ன பண்ணலாம்? பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். how many parts flower partsல நம்ம அதை என்ன பண்ணலாம்? பிரிக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ செப்பல், பெட்டல், ஆண்ட்ரோஷியம், கைனோஷியம் அப்படின்னு சொல்லக்கூடியது புள்ளிவட்டம், அல்லிவட்டம், மகரந்தாள் வட்டம், சூலக வட்டம், இந்த 4 வகையாக நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இதனுடைய நம்ம பாகங்களை நம்ம பிரிக்கலாம். சரிங்களா? சோ மலரினுடைய பாகங்கள் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? செப்பல், அண்ட் தென் பெட்டல், அண்ட் தென் ஆண்ட்ரோஷியம், அண்ட் தென் கைனோஷியம். சோ இந்த 4 வகையா நம்ம என்ன பண்றோம்? இத பிரிச்சிடுறோம். சோ இதுதான் என்ன சொல்லுவோம்? புள்ளிவட்டம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. தமிழ்ல சொன்னா புள்ளிவட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் தென் அல்லிவட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் மகரந்தத்தாள் வட்டம். மகரந்தம் அப்படிங்கிறது நம்ம எப்படி இருக்கும்? மேல இருக்கக்கூடிய சின்ன துகள்களாக இருக்கும் இல்லையா? அததான் நம்ம மகரந்தம் அப்படின்னு சொல்லுவோம். இது மகரந்தத்தாள் வட்டம், சூலக வட்டம். சோ இந்த 4 மேஜர் பார்ட்டா என்ன பண்றோம்? இந்த மலர்களினுடைய பாகங்களை நம்ம பிரிக்கலாம். சோ செடியினுடைய பாகத்தை எப்படி நம்ம பிரிக்கிறோமோ அதே போல இந்த மலர்களினுடைய பாகத்தையும் என்ன பண்றோம்? நம்ம பிரிக்கலாம். சரிங்களா? சோ இப்போ இதனுடைய பார்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம்? நேரடியாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சோ இப்போ ஒரு மலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கும்? இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு ஃபிளார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது என்னது? ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சஸ் அப்படின்னு சொல்றது இதனுடைய பொட்டானிக்கல் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தாவரத்தினுடைய என்ன சொல்லுவோம்? அந்த தாவர இயல் பெயர் அப்படின்னு சொல்றது நம்ம ஜென்ரலா சொல்றது செம்பருத்தி பூ அப்படின்னு. சோ இந்த செம்பருத்தி பூல இப்ப தனித்தனியாக நம்ம என்ன பண்றோம்? இதனுடைய பாகங்களை தனியாக நம்ம பிரிக்கலாம். சோ இதை என்ன பண்ணிருக்கோம்? அல்லிவட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அல்லிவட்டம் அப்படின்னு சொன்னா இந்த இதழ்கள். சரியா? இததான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? பெட்டல்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். பெட்டல்ஸ் அப்படின்னு சொன்னா என்னது? நமக்கு இதழ்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? சோ இந்த பாகங்களை தான் இதை நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அல்லிவட்டம்னு சொல்லுவோம். சோ நெக்ஸ்ட் நம்ம இதுல பார்க்கக்கூடியது புள்ளிவட்டம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? செப்பல்ஸ் அப்படிங்கிறது இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த பாகம் அதை தாங்கி இருக்கு பத்தியா? இந்த சீட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி இருக்கக்கூடிய இந்த பகுதி தான் நம்ம சொல்லக்கூடிய அந்த புள்ளிவட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட். ஓகேயா? சோ இத என்ன சொல்லியிருக்கோம்? பெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லலாம்.
செப்பல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி இந்த இருக்கக்கூடிய கிரீன் கலர்ல இருக்கும் இந்த ஒரு பாகம். ஓகே, சோ இதை நம்ம என்ன பண்ணலாம், க்ளோஸ்டா காமிக்கணும்னு சொல்றதுனால உங்களுக்கு இந்த பார்ட்டை தான் நம்ம எல்லாம் சொல்லியிருக்கோம், மேல இருக்கக்கூடிய சீட் பார்ட்டை கவர் பண்ணி இருக்கக்கூடிய பகுதி தான் நம்ம சொல்லக்கூடிய பெட்டல் சொல்றோம். மகரந்த தாள் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா வகையான பகுதிகள், அதுல என்னெல்லாம் இருக்கும், நமக்கு மகரந்தம் அப்படிங்கிறது ஃபுல்லுமே இருக்கும். சரிங்களா? சோ மகரந்தத்தை நம்ம என்ன பண்றோம், எவ்வாறு இதுல இந்த இடம் தான் நம்ம சொல்லக்கூடிய மகரந்த தாள் வட்டம் அப்படின்னு சொல்றது. ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து சூலக வட்டம். சூலக வட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சூல் பகுதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, உள்ள இருக்கக்கூடிய இந்த சூல் பகுதியை தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், சூலக வட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இத உள்ள இருக்கக்கூடிய ஒரு பகுதி, உள்ள என்ன இருக்கும் நமக்கு, இத உள்ள பிரிச்சு பார்த்தோம்னு சொன்னா இந்த சாண்டில் கலர்ல இருக்கு இல்லையா, இந்த பார்ட் தான். சரிங்களா? சோ இதுதான் நம்ம மலரினுடைய பாகங்கள் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், பிரிக்கிறோம். சரிங்களா? சோ இப்போ நம்ம மலர் அப்படிங்கிறது இனப்பெருக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதுல என்னென்ன பார்ட் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். சரியா? அடுத்தது நம்ம இதுக்கு உண்டான ஒரு சிமுலேஷனை பார்க்க போறோம். ஓகே, ஒன் செகண்ட். சிமுலேஷன் அப்படிங்கிறதே நமக்கு எல்லா வகையிலுமே என்ன பண்ண போறோம், அந்த மலர் அப்படிங்கிறத எப்படி இப்ப விஷுவலா பார்த்தோமோ அதே போல அதை நம்ம இப்போ தனித்தனியாக என்ன பண்ணலாம், இதுல பார்க்கலாம். ஓகே, சோ இந்த பார்ட் தான் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு மலர் அப்படிங்கிறது எவ்வாறு இருக்கு அப்படின்னு. சோ மலரினுடைய பாகங்களை நம்ம தனித்தனியா என்ன பண்ணணும், இதுல மேட்ச் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் இது என்னது, நம்ம இதுல இருக்கக்கூடியதுதான் இந்த ஃபுல்லும் ஸ்டிக்மா அப்படிங்கிற பார்ட். சரிங்களா? சோ இப்போ இந்த நுனியில இருக்கக்கூடிய அந்த மகரந்த தாள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகரந்த பை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த பார்ட் தான் இப்ப மேல பார்த்து இருக்கக்கூடியது. ஓகே, ஆந்தர். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கிறது வந்து ஸ்டைல் அப்படிங்கிற பார்ட். ஓகே, ஸ்டைல் அண்ட் தென் ஸ்டேமன் அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய அந்த துகள்கள். ஓகே, சோ இதெல்லாம் என்ன பண்ணிருக்கோம், இதுல மேட்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இது என்ன பார்த்திருக்கோம், அதை எல்லாத்தையுமே தாங்கி நிற்கக்கூடிய ஒரு பகுதி இல்லையா, அதுதான் ஸ்டைல் அப்படிங்கிற பார்ட், இந்த பகுதி. ஓகே, அந்த மகரந்த தாளை தாங்கி நிற்கக்கூடிய அந்த தண்டு பகுதி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இது மூணையும் சேர்ந்துதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அந்த மகரந்த பை மகரந்த கம்பிகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுல இருக்கக்கூடிய filament அப்படிங்கிற பார்ட். ஓகே, நெக்ஸ்ட் செப்பல், பெட்டல் அண்ட் தென் ஓவரி அப்படின்னு சொல்லலாம். சோ திஸ் இஸ் பெட்டல், நம்ம பார்க்கக்கூடிய இந்த பகுதி. அண்ட் தென் திஸ் இஸ் செப்பல் பார்ட். செப்பல் அப்படின்னு சொல்லக்கூடியது புள்ளிவட்டம் இல்ல. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓவரி, இந்த பார்ட். ஓகே, சோ இப்போ இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஃபிளவர் அப்படின்னு சொல்லக்கூடிய மலரினுடைய பாகங்கள் அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணிருக்கோம், இப்போ இதுல கரெக்டா பிக்ஸ் பண்ணிருக்கோம். ஸ்டேமன், ஓவரி, செப்பல், ஸ்டிக்மா அண்ட் தென் பெட்டல், ஸ்டைல் அப்படின்னு சொல்லி இந்த பல வகையும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இதுல கரெக்டா ஒவ்வொன்னையும் பிக்ஸ் பண்ணிருக்கோம். சோ இப்போ நம்ம மலர் அப்படிங்கிறது ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான பார்ட் அப்படிங்கிறது பார்த்தோம். அதுல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது புள்ளிவட்டம், மல்லிவட்டம், மகரந்தத்தாள் வட்டம், சூலக வட்டம். புள்ளிவட்டம் அப்படிங்கிறது மலரினுடைய என்னது வெளி பாகம் தனியாக இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. அல்லிவட்டம் அப்படின்னு சொன்னா இந்த இதழ் பகுதியில இருக்கக்கூடியது அப்படின்னு நம்ம பாக்குறோம். சரியா? சோ இதுலயும் நம்ம இத வந்து தனியாக இப்ப கட் பண்ணி கரெக்டா நம்ம பார்த்தத இப்ப என்ன பண்ணலாம், மேட்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எந்தெந்த பார்ட், சோ திஸ் இஸ் பிஸ்டல் அப்படிங்கிறது, அண்ட் தென் ஸ்டேமன் பார்ட், அண்ட் தென் ஓவியூல் அப்படிங்கிறது இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த சூலகம். சரியா? சோ இப்போ இது யூனிசெக்சுவல், பைசெக்சுவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு வகையா நம்ம பார்க்கலாம். இதுல எது அப்படின்னு கேட்டா செம்பருத்தி பூ அப்படிங்கிறது பைசெக்சுவல். சோ இதற்குண்டான எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு கேட்டா,
both male and female reproductive organs like stamen and carpels. இப்போ இனப்பெருக்கத்துக்கு தேவையான இரு என்னது ஆண் இனப்பெருக்க மண்டலமும் இருக்கும், பெண் இனப்பெருக்கம், இந்த ரெண்டுமே இருக்கக்கூடியதுதான் பைசெக்சுவல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த ஹைபிஸ்கஸ் ஃபிளவர் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். சோ இன்னைக்கு பார்த்த இந்த டாபிக்ஸ் நம்ம என்ன பார்த்தோம், இதுல ஃபுல்லும் மலர் அப்படிங்கிற பாகங்கள் we never forget இல்லையா? எப்படி அழகா இதை தனித்தனியா நம்ம என்ன பண்ணலாம், பிரிச்சு பார்க்கலாம். எந்தெந்த பாகம் எது எதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது, நமக்கு உதவுகிறது அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம். சரிங்களா? இன்னைக்கு பார்த்த டாபிக்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் பிளான்ஸ் அப்படின்னு சொன்னா இன்ட்ரோடக்ஷன் பார்ட், தாவரங்கள் எந்த வகையிலெல்லாம் நமக்கு உதவுகிறது அப்படிங்கிறது, தாவரங்கள் தான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பது அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம். அடுத்தது தாவரங்களினுடைய இனப்பெருக்கம் அப்படிங்கிறது என்னது, நம்ம ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பார்ட் யாரு, நமக்கு ஃபிளார்ஸ். சோ ஃபிளார்ஸ் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த மாதிரி அதனுடைய பாகங்கள் 4 வகையா பிரிக்கலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதெல்லாமும் நமக்கு கொஸ்டின்ஸா வரும். எத்தனை பார்ட்ஸ் இருக்கு, தாவரங்கள் என்னென்னலாம் கொடுக்கிறது, யார் உணவு தயாரிப்பது யாரு, எத்தனை வகையான இனப்பெருக்கங்கள் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். மகரந்தத்தாள் வட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் ஆண் பாகம், சூலக வட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு இதுதான் பெண் பாகம், இது ஆண் பாகம் சொல்லலாம். மேல் பார்ட் ஃபீமேல் பார்ட் நம்ம சொன்னோம், ரெண்டும் சேர்ந்து இருந்தா பைசெக்சுவல் ஃபிளார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சோ அதுதான் எக்ஸாம்பிள் இந்த செம்பருத்தி பூ அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ உங்களுக்கு இப்ப நடத்தின சாப்டர்ல இந்த பகுதியில ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். எனக்கு இந்த டாபிக் புரியல, இது வந்தா என்ன மாதிரி ஆகும், அந்த மாதிரியான கேள்விகள் நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அதற்குண்டான கிளாரிபிகேஷன்ஸ் ஆன்சர்ஸ் நாங்க சொல்லுவோம். சோ உடனுக்குடன் தான் நமக்கு நடத்தும் போதே கவனிக்கும் போதே தான் நிறைய கான்செப்ட் நமக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். இது இப்படி இருந்தா என்ன ஆகலாம், வாட், ஒய், ஹவு, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நமக்கு வரணும். அந்த மாதிரி கேள்விகள் வரும்பொழுதுதான் நிறைய நம்மளால என்ன பண்ண முடியும், லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிறதே நம்மளால கண்டினியூ பண்ண முடியும். சோ இல்ல இன்னைக்கு வீட்டுல போய் தெளிவா படிச்சுட்டு வாங்க. நமக்கு அந்த படிக்கும் பொழுதும் என்ன ஆகும், அதுல இருக்கக்கூடிய சந்தேகங்கள் நமக்கு கண்டிப்பாக தெரியும். அப்போ மறுநாள் கண்டிப்பாக கேட்கணும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், கேள்வி கேட்கும் பொழுதுதான் நமக்கு நிறைய என்ன பண்ண முடியும், கத்துக்க முடியும். சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.